ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வறுத்தரைச்ச நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு, அப்புறம் வறுவல். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அம்மா ஸ்டைலு, அதில் என்னோடய ஸ்டைலும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 400 கிராம் நாட்டுக்கோழி சிக்கன் எடுத்துருக்கிறேன். அதுக்கு 4 ஸ்பூன் மல்லி, 10 காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அப்புறம் அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம். அப்புறம் சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வறுத்து எடுத்துக்கலாம். மண் சட்டியில் தான் இன்றைக்கி எல்லாமே செய்ய போகிறேன். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூனு கம்மியாக எண்ணெய் விட்டுட்டு இதை இது எல்லாமே வறுத்துக்கலாம். முதல்ல 10 காஞ்ச மிளகாவை போட்டுடலாம். அப்புறம் 4 ஸ்பூன் மல்லி, அப்புறம் சீரகம், மிளகு, இது கூட கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, இது எல்லாமே ஒன்றாவே போட்டுட்டு நல்லா அது மணம் வரும் இல்லைங்களா, அந்தளவுக்கு வறுத்தெடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போது ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்து வச்சுட்டு, இப்போ ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை நல்லா ஒரு பவுடராக மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். எங்கள் அம்மா கல்லில் தான் ஆட்டி வைப்பாங்க. அந்த வேலையும் எனக்கு தான் தருவாங்க. இப்போ நம்ம ஈஸியாக மிக்சியில் தான் அரைச்சிக்கிறோம். இதை பவுடர் பண்ணியாச்சு. இது கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் போட்டு நம்ம மிளகா சாந்து அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். சாந்தரிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதையும் சேர்ந்து நம்ம மிளகா சாந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் குழம்பு சூப்பராக இருக்கும். திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது. நல்லா அரைச்சிருங்க. இப்போ அரைச்சி எடுத்து வச்சிட்டோம். இப்போ நம்ம அதே மண் சட்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதையும் போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு, ஒரு தக்காளிங்க, நல்லா பழுத்த தக்காளியாக பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கலாங்க. அப்போ தான் சீக்கிரமாக தக்காளி வதங்கி வரும். எங்கள் அம்மா விறகடுப்பில் தாங்க செய்வாங்க. மண் சட்டியில் விறகடுப்பில் செய்வாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த கறி குழம்பு கொதித்து வரும்போதே அந்த மணம் இருக்குது இல்லைங்களா, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற நாட்டுக்கோழி சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு, நம்ம ஏற்கனவே தக்காளிலையும் கொஞ்சம் போட்டிருக்கிறோம், அதனால் கம்மியாகவே கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு பெரட்டி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேகணுங்க. அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகா சாந்து எடுத்து ஊற்றிக்கலாம். கலந்து வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கறி நல்லா உருண்டு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகா சாந்து எடுத்து ஊற்றிக்கலாங்க. இது கூட அந்த மிக்ஸி ஜாரை கழுவி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு தண்ணி நல்லாவே விட்டுருங்க. ஏன்னா இதை அரை மணி நேரம் நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். குக்கரில் வச்சா நம்மளுக்கு சீக்கிரமாக சவுண்டு வந்துடும். நாம் மண் சட்டியில் வைக்கிறதுனால அரை மணி நேரம் இது நல்லா வெந்து வரணுங்க. அப்போ தான் சிக்கன் நமக்கு நல்லா வெந்து வரும். இப்போது தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. அரை மணி நேரம் இதுக்கு டைம் கொடுத்துடலாம். நல்லா வேகட்டும். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. நீங்கள் கையில் எடுத்து பிச்சு பார்த்திங்கனாவே தெரிஞ்சிடும் சிக்கன் வெந்துருச்சா என்னென்னு. இல்லைன்னா இன்னும் கூட கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கோங்க.
இப்போ இது மறுபடியும் மூடி போட்டு வச்சுட்டு இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன், துருவன தேங்காய். இது கூட ஒரு ஒரு 1 ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மையா அரைச்சிட்டு வந்துட்டோம். இதை வந்து நம்ம குழம்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. உங்களுக்கு வந்து குழம்பு வந்து என்ன மாதிரி வேணும், ரொம்ப தண்ணி மாதிரி வேணுங்களா இல்லை திக்காக வேணுமோ அப்படிங்கிற அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி வந்து கூட குறைய வச்சுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். எனக்கு இந்தளவுக்கு வந்து போதுங்க குழம்பு. உங்களுக்கு தண்ணி மாதிரி வேணால் இன்னொரு டம்ளர் கூட சேர்த்து வச்சுக்கலாம். இப்போது இதை மூடி போட்டு இன்னொரு 10 நிமிஷம் வேக விட்டுடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. சூப்பரான நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. இப்படியே சாப்பிட்றதுனாலும் நம்ம வந்து சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடலாம். எங்கள் வீட்டில் வந்து நான் எப்போவுமே கறி குழம்பு வச்சுட்டு அந்த கறியை மட்டும் எடுத்து தனியாக வறுவல் பண்ணிடுவேன். தண்ணி குழம்பு வச்சுட்டு அதை வேறு ஒரு அடுப்புக்கு மாற்றிட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டு பெரிய வெங்காயம் சின்ன சைஸ் வெங்காயம் 3 வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இது கூட ஒரு குட்டியாக ஒரு தக்காளிங்க, அதையும் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான தூள் உப்பு தான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா கல் உப்பு சேர்த்தா கரையாது, அதனால் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஏன்னா குழம்புலேயே அந்த காரமெல்லாம் போயிடும். அதனால் சிக்கன் வந்து கொஞ்சம் சப்பையாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுட்டிங்கன்னா நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். இந்த வறுவல் கூட எங்கள் அம்மா ஸ்டைல் வேறு, நான் வேறு மாதிரி செஞ்சுருக்கேன். நான் அடுத்த வீடியோவில் எங்கள் அம்மா எப்படி இந்த வறுவல் செய்வாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வேறு வீடியோவில் காமிச்சு கொடுக்குறேன். இப்போ தண்ணி ஊற்றிடலாங்க. ஏன்னா மிளகாத்தூள் வாசடிக்கும், அதனால் தண்ணி ஊற்றி நல்லா அதை சுண்டி வர வரைக்கும் நல்லா வேக வச்சுட்டு இப்போ குழம்புக்குள்ளே இருந்து சிக்கனை மட்டும் தனியாக எடுத்து நம்ம இதுக்குள்ளே போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இதே வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 5லிருந்து ஒரு 7 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்போ தான் வந்து நமக்கு மிளகாத்தூள், தக்காளி, வெங்காயம் இது கூட வந்து சேர்ந்து நல்லா வதங்கி வரும். இதுலேயே கூட சாப்பாடு போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தண்ணி குழம்பு ரெடி. அப்புறம் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டுங்க, இந்த சட்டியிலே வந்து சாப்பாடு போட்டு பிரட்டி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஓவியா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.